எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப எனக்கு வந்துட்டு என்ன சொல்றது, கொஞ்சம் நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க, நல்லா பண்ணுங்க. அப்பதான் ரீச் ஆகும். நெறைய பேர் பார்க்குறாங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணீங்க. ரொம்ப தேங்க்யூ எல்லாருக்கும். எனக்கு இப்பதான் பசங்க தூங்குச்சு. ஸோ இப்பயுமே சொல்றேன் 2 பசங்க தூங்குற கேப்ல தான் நான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ யாருக்கு வேணுமோ புக் பண்ணிடுங்க. அந்த செக்கட் பேட்டர்ன் ஆல்ரெடி நான் 850 அப்டேட் பண்ணேன். ஸோ இன்னைக்கு 870 அப்டேட் பண்ணதுக்கு ரீசன் வந்துட்டு எனக்குமே கொஞ்சம் ப்ரைஸ் என்ன சொல்றது, நான் வந்துட்டு ரொம்ப எ மத்த சேனல் உங்களுக்கு தெரியும். ஸோ நான் எவ்வளோ ப்ரைஸ் கம்மி பண்ணி குடுக்குறேன்னு தெரியும். ஸோ நான் அதுலேருந்து ஒரு ₹20 தான் நான் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்க. ₹870 850லேருந்து ₹20 எக்ஸ்ட்ரா வச்சிருக்கிறது. எனக்கு எக்ஸ்ட்ரா அவர் பண்ணி குடுத்து வேற ஒரு ஷாப்லேருந்து இன்னொரு ஷாப் கேட்கும்போது, அவரு எல்லாருமே இதே பிரைஸ் போட சொன்னாங்க. நான் லாஸ்ட் டைம் வாங்குனவர் வந்து எனக்கு அவரு இந்த டைம் பண்ணி குடுக்க முடியல அவரால. அவரு ஊர்ல இருக்காரு. ஸோ, அதனால அவரு என்னால பண்ணி குடுக்க முடியல. ஸோ, நான் வேற இடத்துல வாங்குனதுனால எனக்கு பிரைஸ் கொஞ்சம் ஹையா போயிடுச்சு. ஸோ, அதுலேருந்து நான் 20 தான் வச்சுக்கிட்டேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப வந்து நான் அப்டேட் பண்றேன். இருக்கிற கலர்ஸ் மட்டும் தான். டக்குன்னு புக் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி நான் ஸ்டேட்டஸ் போட்டோனமே ஒரு 5 ஆர் 6 பீசஸ் மூவ் ஆயிடுச்சு. ஸோ, இருக்கிறத மட்டும் நான் அப்டேட் பண்றேன். இது ஒரு நல்ல மாம்பழ கலர். நான் இது ஃபர்ஸ்ட் டைமா கொண்டு வந்திருக்கேன். நெறைய பேர் கேட்குறீங்க. ஸோ, அதனால நல்ல ஒரு மாம்பழ கலர் கொண்டு வந்திருக்கேன். ஸோ, இதோட பேக் நெக் பாருங்க. வித் டசல்ஸோட உங்களுக்கு இந்த ப்ரைஸ்ல வருதுன்னா, பாருங்க. நல்ல ஒரு மாம்பழ கலர். ஸோ, நான் இன்னும் இறக்கிக்கவா? ஓகேவா மைசா? ஓகே. ஓகே, ஓகே. பாருங்க. இது வித்து டசல்ஸோட உங்களுக்கு இந்த ப்ரைஸ் ரொம்ப கம்மியா உங்களுக்கு அப்டேட் பண்ணுது. லாஸ்ட் டைம் வந்துட்டு ராமர் கிரீன் பீசஸ் வந்துட்டு ஒரு பீசஸ் தான் இருந்தது. அது எத்தனை பேர் என்கொயரி பண்ணீங்க. ஸோ, என்னால அப்டேட் பண்ண முடியல. ஸோ, நான் இது எமர்ஜென்சி பார்சல்ல போட்டு விட்ருக்கேன். இதோட பார்சல் சார்ஜ் மட்டும் எனக்கு எவ்வளோ வாங்கிட்டாங்கன்னு நம்ப மாட்டீங்க. இந்த பீசஸோட பார்சல் சார்ஜ் மட்டும் ₹1000 நான் உங்களுக்கு அதுவுமே அப்டேட் பண்றேன் பாருங்க. ஸோ, அதெல்லாம் நான் இத கன்வெர்ட் பண்ணல. ஸோ, ப்ரைஸோட ரேட்டு தான் நான் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி ஒரு ₹20 எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன். 850 அப்டேட் பண்ணேன். ஸோ, 870 ப்ளஸ் இது பண்ணியிருக்கேன். ஸோ, பாருங்க. உங்களுக்கு தெரியாது நான் வித் டசல்ஸ் எல்லாமே சில்வர் பேட்டர்ன் வந்துட்டு 800 அப்டேட் பண்ணேன். ஸோ, அப்புறம் டசல்ஸ் வச்சது எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ, 870 ப்ளஸ் ஷிப்பிங். ஃப்ரீ ஷிப்பிங் கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க. இது ஆல்ரெடி நம்ம ப்ரைஸ் கம்மியாக தான் நம்ம குடுத்துட்ருக்கோம். சில பேர் 2 ப்ளவுஸ் ஃப்ரீ ஷிப்பிங்னு சொன்னாவே, நீங்க ஒரு ப்ளவுஸை மட்டும் இது பண்ணிட்டு, அதுக்குரிய பேமெண்ட் பண்ணிட்டு, நீங்க ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி அதுக்கு பேமெண்ட் பண்ண மாட்றீங்க. எனக்கும் மனசு வர மாட்டுது. பண்ணிட்டாங்களேன்னு அந்த பேமெண்ட் நான் அனுப்பாம இருக்கலான்னு பார்த்தா, அதுவும் முடிய மாட்டுது. 2 ப்ளவுஸில் தாங்க ₹100 கிடைக்கும். சரி ஒரு ₹50 கொரியர் சார்ஜில் போட்டுடலான்னு இருப்போம். ஒரு ப்ளவுஸில் என்ன கிடைக்குது? நீங்கள் அதுலேயே ஷிப்பிங் அனுப்ப மாட்டீங்க. தயவு செஞ்சு இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா, ஒரு ₹10 கஷ்டப்படுறேன்னா, எதுக்கு கஷ்டப்படுறேன்? பாருங்க, லாபமே இல்லாமல் விற்கணும்னா வீட்லேயும் ஒத்துக்க மாட்டாங்க. யாருங்க ஒத்துப்பா சொல்லு? எங்கள் வீட்டுக்காரங்க யாரும் ஒத்துப்பா சொல்லு? யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் பேரட் கிரீன் வேணுமோ புக் பண்ணிக்கோங்க. இது பேரட் கிரீன். பேரட் கிரீன் டபுள் ஷேடு சூப்பராக இருக்கும். இது கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் சாரீ கட்டினீங்கனாலும் செம்மையாக பண்ணலாம். யாருக்கு வேணுமோ டக்குன்னு புக் பண்ணிவிடுங்க. இது பீசஸ் லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்குது. சூப்பராக இருக்கும். யாருக்கு வேணுமோ புக் பண்ணி இன்றைக்கி சிரிச்சுட்டே வீடியோ போடுறேன். நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுவீங்க, அக்கா நீங்கள் அன்றைக்கி அழகாக இருக்கீங்க அக்கான்னு சொல்ல போகிறீங்க அப்படின்னு நானாக சொல்லிக்கிறேன். சாரி. லாஸ்ட் டைம் கேட்டீங்க. ஸோ, இது வந்துட்டு பெப்சி ப்ளூவில் வரும். இது என்னால் கொண்டு வர முடியல. இந்த டைம் தான் ஒரு பீசஸ் போட்டிருக்காங்க. ஸோ, பெப்சி ப்ளூ கலர் யாருக்கு வேணுமோ புக் பண்ணிவிடுங்க. ப்ளீஸ் ஒரு பீசஸாக நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். டக்குன்னு நம்ம ரெகுலர் கஸ்டமர் யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ புக் பண்ணிக்கோங்க. அனதர் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஒரு விஷயம் பீகாக் கிரீன் ரொம்ப பேர் கேட்டீங்க. அது ஒரே ஒரு பீஸ் மட்டும் வந்திருக்கு. யாருக்கு வேணுமோ டக்குன்னு புக் பண்ணிடுங்க. பீகாக் கிரீன் இல்லை மைசா பாருங்க. பீகாக் கிரீனில் வந்திருக்கு பீசஸ். இது வந்து கிரீன் கிடையாது, பீகாக் கிரீன். இதுக்கு கிரீன் இருந்தது, கிரீன் கஸ்டமர் புக் பண்ணிட்டாங்க. ஸோ, க்ரீன் பீசஸ் மூவ் ஆயிடுச்சு. இது பீகாக்கோட க்ரீன் வந்துட்டு நிறைய பேர் கேட்டது வந்துட்டு இதான் நான் ஃபஸ்ட் டைமாக கொண்டுட்டு வந்திருக்கேன் செக்குடு பேட்டர்னில். ஸோ, பீகாக் க்ரீன் இதை பாருங்கள், இந்த கலரில் வரும்.
சூப்பராக இருக்கும். யாருக்கு வேணுமோ புக் பண்ணிடுங்க. ஒரு பீசஸ் தான் இருக்குது, கஸ்டமைசேஷன் அவைலபிள். கலர்ஸ் யாருக்காவது வேணும்னாலும் புக் பண்ணிடுங்க. நான் எமர்ஜென்சி பார்சலில் போட சொல்லிடுவேன். வித்தின் ஒரு 1 வீக்லேயே நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். இது பீகாக் க்ரீனில் வரும், சூப்பராக இருக்கும். அதாவது ராமர் க்ரீன்லேயே டார்க் கலரில் பீகாக் க்ரீனில் வரும், சூப்பராக இருக்கும். இந்த பீசஸ் நான் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அடுத்தது வந்துட்டு பிங்க் இருக்குது. பிங்க் ஒரு பீசஸ் தான் இருக்குது, அதுவும் புக் பண்ணிட்டாங்க. க்ரீன் புக் பண்ணிட்டாங்க. அடுத்தது ராமர் க்ரீன் ஒரு பீசஸ் இருக்குது, அதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். லாஸ்ட் டைம் இந்த ராமர் க்ரீனுக்கு நிறையா பேருக்கு இது கேட்டிங்க, என்கொயரி கேட்டிங்க. ஸோ அது சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. நான் நிறைய பேர்கிட்ட மேம் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு, எகெயின் நான் ஆர்டர் போட்டிருக்கேன் மேம் அப்படின்னு நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ யாருக்கு வேணுமோ அந்த இதை டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு புக் பண்ணுறவங்களுக்கு தானே நம்ம இது பண்ண முடியும். ஸோ டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் 870 ப்ளஸ் ஷிப்பிங் 45 rupees வரும். அனதர் வந்துட்டு மெரூன் கலர். இந்த பேட்டர்னில் அவ்வளோதான் இருக்குது பீசஸ்ஸு. நான் மீண்டும் அகெயின் ரீஸ்டாக் வந்தோடனே நான் அப்டேட் பண்ணிட்டேன். அவங்க வந்தோடனே நான் இது பண்ணி விடுறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். 870 ப்ளஸ் ஷிப்பிங்கில் வரும். தயவு செஞ்சு 850 போடாதீங்க. ஒரு 20 rupees பார்க்காதீங்க. எனக்காக நான் எவ்வளவோ ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ அந்த 20 ரூபாவில் தான் நான் அது இது பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. இந்த டைம் எனக்கு ரொம்ப ஹெவியாக வந்தது. கொரியர் சார்ஜுக்கும் அவர் எனக்கு கன்வெர்ட் பண்ணதும் அது அவ்வளோ இது எனக்கு ஒரு 80 ரூபா கூட நிற்கலன்னு சொல்லுங்கள். ஸோ அதுலேருந்து ஒரு இன்க்ரிமெண்ட் ஒரேடியாக நம்ம ஏற்றவே கூடாதுன்னு சொல்ல நான் 20 rupees நான் வச்சுருக்கேன். அவ்வளோதான் வச்சுருக்கேன். இந்த மைசா மெரூன் கலர் உங்களுக்கு இது கிளியராக தெரியுதா? ஸோ இது ஒரு கஸ்டமர் எனக்கு வந்து ஸ்டாண்டெலாம் வாங்க சொல்லி சொன்னாங்க. ரொம்ப தேங்க்யூ. அதனால் இப்போ நான் வீடியோவில் ஸ்டாண்டெல்லாம் வாங்கி தான் நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்துட்டு மெரூன் கலர். யாருக்கு வேணுமோ டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் விட்டு வேறு எந்த சேனல்லையும் இந்த ப்ரைஸில் கிடையாது. இதெல்லாம் புக் பண்ணிட்டாங்க. அடுத்தது ஒரு பேட்டர்ன் வந்திருக்கு. ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1050 rupees. ஸோ 999 சம்திங்கில் வரும் உங்களுக்கு. அது 800 1050 அது வரும். ஸோ யாருக்கு வேணுமோ 1050 ரூபா. கிராண்ட் லுக்கு, யாருக்கு கிராண்ட் லுக்காக ஃபேன்சியாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு புக் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நான் தீபாவளி டைம் இது நிறைய பேருக்கு புக் பண்ணி கொடுத்தேன். செக்குடு பேட்டர்ன்லேயே இவ்வளோ ஒரு கிராண்ட் லுக்கில் கொண்டு வந்திருக்கேன். 1050 ரூபா. ஸோ யாருக்கு வேணுமோ புக் பண்ணிடுங்க. இது மைல் க்ரீனில் வரும், சூப்பராக இருக்கும், நீட்டாக இருக்கும், செக்குடு வித்து ஃபேன்சியாக இருக்கும். சூப்பராக இருக்கா? மைல் க்ரீனில் வரும். யாருக்கு வேணுமோ டக்குன்னு புக் பண்ணிவிடுங்க. அதுக்கு இதுக்கு டிஃபர் இருக்குது. இது ஸ்டோன்ஸு எல்லாமே இது பாருங்கள். பேக் நெக் இப்படி தான் வரும். 1050 ப்ளஸ் ஷிப்பிங்கில் வரும். இது யாருக்கு வேணுமோ புக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மைல் க்ரீன், இது மைல் க்ரீனில் வரும். இது உங்களுக்கு அப்படி தெரியுது ஃபோட்டோவில், மைல் க்ரீனில் வரும். அதையும் சொல்லிடுறேன். சூப்பராக இருக்கும். இதில் என்னென்ன கலர்ஸ் அவைலபிள் இருக்குதுன்னு நான் கொண்டு வந்து காமிச்சிடுறேன். அடுத்தது ஸ்கை ப்ளூ கலர். அடுத்தது இதை பார்த்துட்டு அதை பிடிக்காது, அதை பார்த்துட்டு இதை பிடிக்காது உங்களுக்கு. பிங்க் கலர் சூப்பர் காம்பினேஷன் இல்லை? அடுத்தது மெரூன் கலர். 1050 ப்ளஸ் ஷிப்பிங்கில் வரும். நாவப்பழம் கலர். வயலட் கலர். இது செம்மையாக இருக்கும், ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா கிராண்டாக இருக்கும். ஒரு நைட்டுக்கு வியர் பண்ணிட்டு போகும்போது லைட்டில் கல்யாண மேடையில் பொண்ணு நீங்களா யாருன்னு தெரியாத அளவுக்கு எல்லோரும் பார்ப்பாங்க. அவ்வளோ கிராண்டாக இருக்குது. நான் இன்னைக்கு ரொம்ப காமெடி பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. சும்மா எப்பயுமே உம்முன்னு பேசினாலும் உம்முன்னு பேசுன்னு சொல்கிறீங்க. இன்றைக்காவது கொஞ்சம் சிரிச்சு சந்தோஷமாக பேசுகிறேன். ஓகே, நான் சிரிச்சுட்டு பேசினா நிறைய பேருக்கு சந்தோஷப்படுவீங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள் தயவு செஞ்சு ப்ளீஸ். அதோட சொல்லுங்கள், இந்த சேனல் இந்த வீடியோ டக்குன்னு ரீச் ஆகணும்னா எனக்கு 1 year கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு, 1 year கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ வாட்சிங் ஹவர்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகல. அவங்க கொடுத்த 3000 மணி நேரம் அதுவும் ரீச் ஆகலை. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் இயராவது எனக்கு யூடியூப் சேனல்லேருந்து
என்ன சொல்றது? எனக்கு உங்களுக்கு தெரியுமா? அந்த யூடியூப் சேனல் நான் அப்டேட் பண்ணதுலேருந்து எனக்கு கவர்மெண்ட்லேருந்து ₹1000 வர பணத்த கட் பண்ணிட்டாங்க. அத எடுத்து என் பாப்பாவுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல அப்டேட் பண்ணிட்டு இருந்தா, அதையும் கவர்மெண்ட் கட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க இத பார்க்காதீங்க. எனக்கு என்ன சொல்றது? ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. நம்ம ரொம்ப அதிகமா வச்சு விக்கல. அதையுமே கட் பண்ணிட்டாங்களே அப்டின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா போயிடுச்சு எனக்கு. ஆ ஓகே. நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. புதுசா வாட்ச் பண்ற எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. தேங்க் யூ. அப்புறம் இன்னொன்னு சொல்லணும். நெறைய பேர் கேட்டீங்க ட்ரை ஃபிஷ் இன்னும் கொண்டு வரலன்னு. அத நான் எங்க வீட்டுக்காரவங்கள்ட்ட சொல்லாம தான் நான் உங்களுக்கு சேனல்ல அப்டேட் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் அவங்க கிட்ட சொன்னேன். இந்த மாரி பண்ண போறேன் அப்படின்னு எனக்கு ஃபர்ஸ்ட்டு சொன்னாங்க. "என்ன இது தேவையில்லாத வேலை உனக்கு?" அப்படின்னு. "இல்ல மதி, அம் இந்த மாரி எனக்கு இதில கூட அவ்வளோ ஒண்ணும் எதுவும் கிடைக்கலையே. எனக்கு அதுனா பிரச்சனை இல்லையே. இப்போ ₹100 கஸ்டமர் கேட்குறவங்களுக்கு கூட அந்த ட்ரை ஃபிஷ் நான் அனுப்பி விட்டுருவேன். அது அவங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும்ல. டக்குன்னு நம்ம வாங்குறதுக்கு ஈஸியா இருக்குமேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்துட்டு எங்க கடலுக்கு தொழிலுக்கு போக்கூடாது. ஒரு 45 டேஸ்ல லீவ்ல இருக்காங்க. ஸோ அது முடிச்சுட்டு கடலுக்கு போம்போது ஃபிஷ் நெறையா படும். ஸோ அப்போ வந்துட்டு ஏலமா ஓடும். அத வாங்கி இது ப்ராசஸிங் நெறையா இருக்கு. காய வைக்கணும், அத பார்த்துக்கணும், போணும். ஸோ அதெல்லாம் நான் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா நான் பண்றேன். ஆ கண்டிப்பா நான் பண்ணுவேன். ஏன்னா அவங்க எங்க வீட்டுக்காரங்க சொல்லிட்டதுனால அவங்க பண்ண சொல்ட்டாங்க. ஸோ நான் பண்ணுவேன். ஓகே. தேங்க் யூ. லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ. தேங்க் யூ.